வணக்கம், பிரைஸ் தி லார்ட். வணக்கம் பிள்ளைகள். இது வந்து வெஜிடபிள் வித் சிக்கன் கிரில். ஓகே, இந்த சிக்கனை வந்து 4 துண்டாக வெட்டியிருக்கேன். பாருங்கள், 4 துண்டாக வெட்டி இது உள்ளுக்கெல்லாம் நல்லா கீணா அப்படியே இருக்கணும். அப்போ தான் அந்த உப்பு புளி பிடிக்கும். ஓகே, இந்த பாருங்கள் எல்லாம் வெட்டியிருக்கேன். இதையும் அப்படி தான் வெட்டியிருக்கேன். ஓகே, தோலோட 4 இதில் வந்து 2.5 லெமன் புளிஞ்சிருக்கேன் நான். இதில் உப்பு இருக்குது. இப்போ உப்பில் உங்களுக்கு தெரியும், இந்த ஹர்ப்ஸ், இத்தாலியன் ஹர்ப்ஸ், இதில் எல்லாமே கலந்துருக்கு. இலை வகைகள், அதாவது வெள்ளைப்பூடு எல்லாமே கலந்துருக்கு. சரியா? இப்போ இதில் வந்து பெரிய தேக்கரண்டியில் நான் சாதாரணமாக 1 போடுவேன். 1 போதும். ஏன்னா இது ரொம்ப சில்லியாகவும் இருக்கும். சரியா? போட்டு நல்லா ஒலிவ் ஆயில் ஊற்ற ஒரு சின்ன சிக்கான அளவில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு 2.5 லெமன் போட்டிருக்கேன். சரியா? இப்போ நல்லா இதெல்லாம் நல்லா கிண்டிக்கோங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். பிறகு சிக்கனை இப்படி நல்லா, சரியா, நல்லா இப்போ எல்லாம் சிக்கனெல்லாம் பாருங்கள் நல்லா பிரட்டி வச்சுருக்கேன். சரியா? ஜூஸ் நல்லா பிடிக்கும். இதில் தக்காளிக்காய் ஒரு 2, வெங்காயம், பெல் பெப்பர், ரெட் கேப்சிகம். சரியா? இதில் ப்ரோக்கோலி அவிச்சு வச்சுருக்கேன், அதுவும் இதில் போடுறது. காலிஃப்ளவரும் அவிச்சு வச்சுருக்கேன், போடுறது. சரியா? போஞ்சி பீன்ஸ். ஓகே, கூசா, இங்கே உள்ள கூசா, இது கூசா வச்சுருக்கேன். அராவியல் ஆவியனும். இது வந்து ஃபினல்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபினல் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த பாருங்கள் இருக்குது, இது ஃபினல்னு சொல்லுவாங்க. இந்த ஓகே, இது கிழங்கு, சின்ன சின்ன கிழங்கு அவிச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெரிய கிழங்கு அவிச்சு, இது பெரிய கிழங்கு 4 வெட்டி அவிச்சிடலாம், இல்லாட்டி ரவுண்டாகவும் வெட்டி அவிச்சு போடலாம். சரியா? இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதுகளில் பாருங்கள். சரி, இப்படி போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலா எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கோழி எங்கனிகளை நடுவில் வச்சுட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கிழங்கெல்லாம் வந்து இந்த பாருங்கள் கீழே வச்சுருக்கேன், இந்த கீழே. ஸோ அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். அந்த கிழங்கு இது வந்து அடி பிடிக்காமல் ரோஸ்ட் ஆகும். வெங்காயம் இப்படி போட்டிருக்கேன். இது ஃபினல் எப்படி போட்டிருக்கேன். இந்த ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர் எல்லாம் கீழே இருக்குது. இது கீழே இந்த இருக்குது. சரியா? ஏன்னு கேட்டால் அது சுருக்காக கருகிரும்ல இந்த ஓவனில் வச்சா. ஸோ கூசாவை நான் இப்படி போட்டிருக்கேன். இதுதான் டிஷ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரியா? இதில் வந்து இந்த ஃபாயில் பேப்பர் ஒன்று போட்டு இப்படி கவர் பண்ணிடணும். கவர் பண்ணி இப்படி ஓட்டையாக்கி விட்டுறணும். ஓட்டையாக்கி மேக்ஸிமம் ஒரு 40 நிமிஷம் இப்படியே வைக்கணும் உள்ளுக்கு ஓவனில். அப்போ அதெல்லாம் அவிகிற மாதிரி வரும். நல்லா இந்த வெஜிடபிள்ஸு, இந்த கோழி எல்லாம் அந்த சூட்டுலேயே கருகாமல் அவிஞ்சி வரும். அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரு மாதிரி அவிஞ்சி வந்த பிற்பாடு இந்த ஃபாயில் பேப்பரை எடுத்துடணும். அதுக்கு பிற்பாடு ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 to 20 நிமிஷம் வைக்கும்போது இந்த கோழி ரோஸ்ட் ஆகி வரும். அந்த வெஜிடபிள்ஸும் அப்படியே ரோஸ்ட் ஆகி வரும். சரியா? இந்த இருக்குது, ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாம் இருக்குது. சரியா? இந்த பொட்டேட்டோ எல்லாம் இருக்குது. சரி,